எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனால் நாங்கள் கொண்டு வந்தோன்ற ஒரே காரணத்துக்காக திமுக ஆட்சியில் அதை கிடப்பில் போட்டான், கைவிட்டான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு ஒருத்தர். யார் அவர்? எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான். அவர் சில தொகுதிகளில் மேம்பாட்டு பணிகள்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். ஆனால் இப்போ திமுக தான் அங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க. ஜெயிச்சதுலேருந்து நாங்கள் கொண்டு வந்தோன்ற ஒரே காரணத்துக்காகவே அந்த எல்லா திட்டத்தையும் கிடப்பில் போட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்தோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காகவும் இந்த 4 சட்டமன்றமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி வெற்றி பெற்றிருக்கின்ற காரணத்தினால இதில் அவர்கள் அக்கறை செலுத்தவில்லை. திட்டமிட்டு இந்த 100 ஏரி திட்டத்தை எஞ்சிய ஏரிகளுக்கு நிரப்பாம புறக்கணித்திருக்கிறார். நெக்ஸ்ட், நீங்க பிரச்சாரம் பண்ற கூட்டத்தில் தாவேக்கா கொடி அடிக்கடி பார்க்க முடியுது, தாவேக்கா தொண்டர்கள் வந்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க நம்ம நண்பர்கள் எல்லாம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தாங்க எவ்வளவோ சொல்லிட்டோம் தம்பி, உங்க தலைவர்கிட்ட கேட்டு வாங்க, சும்மா நம்மளாம் வரக்கூடாது, நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டோம். ஆனால் அவங்க ஆர்வத்தின் காரணமாக அவங்களா கலந்துக்கிறாங்க. நம்ம எப்படி என்ன சொல்கிறது? இது எதிர்கட்சிகளுக்கு நல்லா வாட்டமாக போயிடுச்சு. இப்படி சேர்றத உடனே எங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறது திமுக வேலையாக வச்சுட்ருக்குறாங்க. நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சதுலேருந்து எங்கள் கூட்டணியை பற்றி அவங்க கவலைப்படுறது மட்டுமே அவங்களுடைய முதல் வேலையாக இருக்குது. நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சா அவங்களுக்கு என்னவா, எப்போ பார்த்தாலும் எங்கள் கூட்டணியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க பரப்புரைக்கு போற இடத்துல தாவேக்காவினர் வரவேற்பு கொடுக்குறாங்க, அதை பத்தி உங்களுக்கு விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க. நாங்கள் கூட சொன்னோம், இதை தலைமையினுடைய ஆணையை பெற்று வர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தணும். எங்களுடைய மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினாங்க. ஆனால் அவர்கள் ஆர்வத்தோடு கலந்துருக்கிறாங்க. சில வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்கிறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சோமோ அன்றையிலிருந்து இன்ற வரைக்கும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் இவளுக்கு என்ன? அதுக்கு அடுத்தது என்னன்னா, இப்போ ஒருவேளை தாவேக்கா உங்களோட கூட்டணி வச்சுட்டா நீங்கள் பாஜகவை கழட்டி விட்டுருவீங்க அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கே, இதை நீங்கள் கேட்டீங்களா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அவர் சாஃப்டாக சொல்லியிருக்கலாம், தாவேக்காவை இப்படி அட்டாக் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தாவேக்கா அதெல்லாம் ஒரு கட்சியாங்க. நான் எவ்வளோ பெரிய கட்சி, 2 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சிக்கிட்ட நீங்கள் சும்மா யாரோ போகிறவங்க வர்றவங்க பேசுகிறதுலாம் விமர்சனமாக கேட்கக்கூடாதுல்ல. கேட்குற கேள்வியில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணுமா இல்லையா? நாங்கள் எவ்வளோ பெரிய பார்ட்டி, தாவேக்கா கூட எல்லாம் கூட்டணி அந்த ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தாவேக்கா கூட்டணி சேர்ந்துட்டா பாஜகவை அதிமுக கழட்டி விட்டுருவாங்க. டிடிவி தினகரன் ஒரு கட்சி, இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாமா? அவர் ஒரு கட்சி இல்ல, அவர் ஒரு விமர்சனம் முன் வச்சிருக்கிறாரு. நாங்க எங்க கட்சியே இன்னைக்கு 2 கோடி தொண்டர் உள்ள கட்சி. அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்க, யாரோ பேசுறதுக்கெல்லாம் கேள்வி கேட்கறீங்க. தயவு செய்து கேள்வி ஏனெனே திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சுட்டு இருக்காரு. அவர்களுக்கு யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கிக் கொண்டிருக்கிறார்.